மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகத்திற்குரிய ஸ்தானம். 6 அப்படிங்கிறது வாடகை வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 6 அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை வரும் பொழுது நல்ல கெட்ட விஷயங்கள் கலந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய பார்வை அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வை பெருசா தொந்தரவுகளை கொடுக்காத பார்வை. குரு பார்வை கோடி நன்மை தான், கோடி கெடுதல் கிடையாது. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு ஒரு சுப பலன்களை கொடுப்பதற்கான அமைப்புல தான் செயல்படும். குறிப்பா 6ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகம். அப்போ உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். குரு பகவான் பெருக்கக்கூடிய கிரகம். அப்போ 6ங்கிறது வேலை, உத்தியோகம், வேலை பளு. அப்போ உங்களுக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாகும். ஆனா அதிகமாகிற ஒர்க் லோடுனால உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இப்போ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுவும் குரு பகவான் 7ஆம் அதிபதியினுடைய சாரம் 7 அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவர். இப்போ வாழ்க்கை துணைவர் 7, 6ங்கிறது கடன் போன்ற விஷயங்கள்லாம் வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வழியில் கூட உங்களுக்கு ஒரு புதிய கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வரலாம். அப்போ இந்த குரு பெயர்ச்சியில குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6, 10 போன்ற ஸ்தானங்களுக்கு தொடர்புல வர்றதுனால அதிகப்படியான வேலைப்பளு வரும்னு சொன்னோம். அதே 10ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு, ஒரு வெற்றி அல்லது ஒரு ப்ரொமோஷன் கூட சொல்லலாம். அந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த பலன்கள் தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய முழுமையான குரு பெயர்ச்சியில அடுத்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம்.